வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனா கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட தக்காளி சாதம். வெண்டைக்காய் 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, முழு தனியா 1/4 கப்பு, முழு மிளகு 10லேருந்து 15 நம்பர், சீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், முந்திரி பருப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ரெசிபியோட பேர் என்ன? வெண்டைக்காய் பொடி தூள் சொல்லுவாங்க, அப்படின்னா பிரட்டர் சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக பண்ணுற பொரியல் கான்செப்ட் இல்லாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதனால் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முழு தனியா, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேம்ஸ் வறுக்கக்கூடாது. ஏங்கன்னா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்து தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடக்கு முடக்குன்னு இருக்கணும். இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் என்ன கிட்டனா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு அரைச்சிருக்கணும். அதே டைமில் கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் போட்டிருக்கேன். உப்பு எதுக்காக போடுறது தெரியுமா உங்களுக்கு? உப்பு போட்டால் தான் அந்த நீங்கள் அரைக்கிற பவுடர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக உப்பு போடுவாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபைன் பவுடராக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சோண்டு குறை இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காவை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காய் பாருங்கள், நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடிசாக இருக்கணும், பெருசாக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஏன் கேட்டேன்னா ஃப்ரை பண்ணுற பக்கம் வந்து மாறும். அதனால தான் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அதே டைமில் இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டிங்கன்னா இந்த வெண்டைக்காய் எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு ப்ரிப்ரேஷன் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல சூடான எண்ணெயில் கரெக்டாக போட்டு அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் எடுத்துலாம். கரெக்டான குவான்டிட்டி போட்டிங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இப்போ பார்த்தீங்களா, இந்த வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. நல்ல க்ரீனிஷ் கலர் சூப்பர் ரெடியாக இருக்கா. இதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இல்லைடா இவ்வளோ வேலையே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ பண்ணினா உங்கள் வீட்டில் இருக்க மக்கள் நல்லா விரும்பி சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுறோம் இந்த வெண்டைக்காய் பொரியல். இதுக்கு பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, சீரகம், முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்போட காஞ்ச மிளகாய் உடச்சி போடுங்க. கொஞ்சம் அந்த காரம் நல்லாயிருக்கும். அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயம் போடுறோம். அந்த வெங்காயம் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் கொஞ்சம் பவுடர் மசாலா போட போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர், அவ்வளோதான். இதை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த பவுடர் மசாலா போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. இந்த இடத்துல உங்களோட அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சு வதக்கினா கண்டிப்பாக அந்த பவுடர் மசாலா வந்து கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காவை இதில் போடுறோம். நீங்கள் நல்ல கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு ஃப்ரை பண்ணால் வெண்டைக்காய் எண்ணெய் பிடிக்காது. இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு, திருப்பியும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன்.
அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெண்டைக்காய் பொடி பரட்டலோட பவுடர், அந்த பவுடர் தேவையான அளவுக்கு இதில் போட்டு மீதி பவுடர் டைட்டான ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எப்போல்லாம் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். ஒரு சூப்பரான ஒரு பொரியல். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நீங்கள் வீட்டில் லஞ்சோ இல்லை டின்னர் டைமில் தொட்டு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி. இது தொடர்ந்து தக்காளி சாதம். பொன்னி ரைஸ் 1 கிளாஸ், தக்காளி 6 நம்பர், வெங்காயம் 3 நம்பர், பூண்டு 20லேருந்து 25 பல்லு, காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள். இந்த அரிசியை இந்த பவுலில் போட்ட பிறகு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா வேக வைக்க போகிறோம். பொன்னி ரைஸ் பச்சை அரிசி இந்த மாதிரினா ஊற வச்சு வாஷ் பண்ணலாம். இதுவே பாஸ்மதி ரைஸாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். இதுதான் வித்தியாசம் பாஸ்மதி ரைஸ்க்கும் பொன்னி ரைஸ்க்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசி வேக வைக்க போகிறோம். நல்லா சூடாக இருக்க தண்ணியில் அரிசியை போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 90% பாயில் பண்ணி எடுத்துருங்க. எப்போவுமே வெரைட்டி ரைஸ் குக் பண்ணும்போது ஒரு 10% முன்னாடியே எடுத்துக்கணும். ஏன் கேட்டோன்னா அப்போ தான் அந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரைஸ் கரெக்டாக ஒத்து வரும். அதனால் 90% அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துருங்க. வெல்டனாக குக் பண்ணக்கூடாது, அதே டைமில் அன்குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக 90% எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கங்க. நல்ல வடிகட்ட அந்த அரிசியை எடுத்து பெரிய ட்ரேயில் போட்டு அந்த அரிசியை கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறணும். ஏன் கேட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வர்றதுக்காக இந்த மாதிரி ட்ரேயில் போடுறோம். அடுத்தது இந்த தக்காளி தொக்கு எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம். ஏன் கேட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வேணும். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், வெங்காயம். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் வதங்கிறது தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எடுத்த உடனே என்னடா எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் தக்காளி தொக்கு இன்கேஸ் மீந்தால் கூட மறுநாள் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம், கெட்டு போகாது. அதனால தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். வெங்காயம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரணும். அதே டைமில் அந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பும் கலர் மாறி இருக்கும். இதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. ஏன் கேட்டிங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குறீங்களோ அந்த வாசனை நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து அந்த மசாலா ஸ்டைலில் வர இந்த தக்காளி தொக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதுக்கு பிறகு பழமாக உள்ள தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக போடுங்க. 6 தக்காளிக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு இதை அப்படியே 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்கி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா குக் பண்ணுறோம். இதுக்கு பிறகு இந்த மசாலா வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். அப்போ தான் குக் பண்ண அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி அதுக்கப்புறம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்திருக்கா, இதை திருப்பி நல்லா குக் பண்ணும். குக் பண்ணும்போது நல்லா கெட்டியாக ட்ரை ஆகணும். அதுக்கு பிறகு தான் ரைஸ் பண்ணணும்.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டினா ரைஸ் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா கரெக்டாக ஒட்டாது. அதனால தான் தக்காளி தொக்கு நல்லா கெட்டி ஆகணும். இந்த மாதிரி இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை தொட்டு சாப்பிட்லாம். அதே டைமில் ரைஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அரிசியும் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி நல்லெண்ணெய் போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் மசாலா அதிகமாக இருந்தது, அப்படிலாம் காரம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஒயிட் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரான உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தக்காளி சாதம் ரெடி.